இந்த இதை வச்சுக்கிட்டு இவரை எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க. மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லும்போதே, ஊரில் எவ்வளோ நல்ல பேர் தெரியுமா, இவருக்கு ஊரில் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, எப்பேற்பட்ட பேர் வாங்கினவர் தெரியுமான்னு மாற்றி மாற்றி அவங்களே சொல்லிப்பாங்க. இதில் வேற என்ன காமெடினா, அவர் மனைவி வந்துடுவாங்க. அதாவது இந்த 2 பசங்களோட அம்மா. அப்புறம் இந்த 2 பசங்களோட மனைவிமாரும் அவங்க குழந்தைங்களும் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆன் த வேலை. வரும் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரின்னு இவங்க அம்மாவும் சித்தியும் வந்திருப்பாங்க. அந்த சித்தி வேறத்தில் தீபா நடிச்சிருக்காங்க. தீபாக்கா நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு காமெடி வைக்கிறாங்களாம். அந்த காமெடியெல்லாம் எப்படி நம்ம வந்து சிரிக்க முடியும்னு தெரில எனக்கு. அவர் அதுதான் மடங்க மாட்டேங்குதுல்ல. அவர் பேசாமல் அவர் இடுப்பில் அந்த அருணா கயிறு போட்டிருப்பார்ல, அந்த அருணா கயிறுக்கு உள்ளே எடுத்து சொருவி அருணா கயிறை டைட் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு சொன்னால் உடனே தீபா சொன்னாங்க, அது வெள்ளியாச்சே அறுக்குமே அப்படிம்பாங்க. உடனே இவங்க அம்மா, உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு இவங்க கேட்பாங்களாம். ஐயோ முடியலப்பா அப்படின்னு. அதாவது மனைவியும் தங்கையோடு தகாத உறவு வைத்திருக்கக்கூடிய இவர் தான் ஊர்லேயே நல்லவரான். சரியா? அடுத்தால தூரத்து சொந்தக்காரர்னு சொல்லி ஒரு பங்காளி ஒருத்தர் வருவார். இந்த பாடியை தூக்கிக்கிட்டு ஒரு ஆட்டோவில் போவாங்க. ஆட்டோவில் போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்ட போனான்னு போனால் டாக்டர்கிட்ட இவங்க விலைக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப